அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் செஷன். நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்துட்டு இருந்தோம்னா ஆரிஜின் ஆஃப் எர்த் அண்ட் ஜியாலஜிக்கல் ஏஜஸ் பார்த்துருந்தோம். ஹியூமன் எவல்யூஷன் ஃப்ரம் ஆஸ்ட்ரலோபெத்திகஸ் த்ரூ ஹோமோ எரெக்டஸ்லேருந்து ஹோமோசேஃபியன்ஸாக மாறினது, இதை பார்த்துட்டு இருந்தோம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ், அதுக்கப்புறம் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். இன்றைக்கி மேக்ஸிமம் ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ் கவர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்க்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் பெரிய டாபிக், எலாபரேட்டாக போகணும். நம்ம மிஸ் பண்ண முடியாது, பாயிண்ட்ஸே மிஸ் பண்ண முடியாது. ஏன்னா நிறைய பிளேசஸ் சைட்ஸ் இருக்குது, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸு. ஸோ அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால் ஜஸ்ட் லைக் தட் இது இவ்வளோ தான் அப்படின்னு டேட்டா கொடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். பார்க்கலாம். நம்ம சோர்ஸஸ் லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரி தான் 6th, 9th, 11th இந்த 3 புக்குமே கவர் ஆகும். ஓகேவா? நம்ம லாஸ்ட் கிளாஸில் இது எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். ஓகே, லாஸ்ட் பார்த்ததோட ஒரு பேசிக் கன்க்ளூஷன், அதாவது மனுஷங்களோட உருவ மாற்றம். மனிதன் அப்படிங்கிற ஒரு உருவத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க, அந்த காலகட்டத்தில் அந்த உருவத்துக்கு பெயர் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அவங்க என்னவா இருந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்களோட உருவ மாற்றம் எப்படி இருந்தது இப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன கிளாஸில் கவர் பண்ணோம். இப்போது அவங்க அந்த உருவ மாற்றத்தப்போ என்ன மாதிரி அவங்களோட தேவைகளை அவங்க நிறைவேற்றிக்கிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப பேசிக் நீட் என்னென்னா ஃபுட் அண்ட் ஷெல்டர், கரெக்டாக உண்ண உணவும் இருக்க இடமும், இது ரொம்ப முக்கியம். அந்த காலத்தில் ஆடை பற்றி எதுவும் அவங்க ரொம்ப கேர் எடுத்துக்கல இனிஷியல் ஸ்டேஜஸில். பின்னாடி அவங்க கேர் எடுத்துக்கிட்டாங்க. அனிமலோட ஸ்கின்ஸே அவங்களோட ட்ரெஸ்ஸஸாக வியர் பண்ணிட்டாங்க. அது செகண்டரி. ஓகேவா? ஓகே, இப்போது பேசிக் நீட் ஃபுட்டுன்னு ஆகிடுச்சு. அந்த ஃபுட்டை அவங்க எப்படியெல்லாம் சேகரித்தாங்க, எந்த முறைகளை வச்சு அவங்க ஃபுட்டு சேகரித்தாங்க, இது எல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம் கதை வடிவில். ஸோ அதை இங்கே ஒரு டேர்ம்ஸ் வச்சு நம்ம படிக்க போகிறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ஓகேவா? நம்ம சொன்ன மாதிரி தான் ஹியூமன்ஸ் அவங்க வாழ்ந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி அவங்கள மாற்றிக்கிட்டாங்க. ஹியூமன்ஸ் இன் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் அடாப்டட் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல். ஓகேவா? பேஸ்ட் ஆன் வெதர், கிளைமேட், நேச்சர் ஆஃப் லிவிங் பிளேஸ். அந்த பிளேஸை பொறுத்து அவங்கள தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாங்க. அவங்க வேறு என்ன பண்ணாங்கன்னா ஃபுட்டுக்காக உணவை தேடி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆனாங்க. ஸோ அதனால் அவங்க நாடோடிகளாகவே இருந்தாங்க. நாடோடிகள்னால் நொமேடிக் லைஃப் வாழ்ந்தாங்க. ஓகேவா? யூஸ்வலாக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டமாக போய் வேட்டையாடுவாங்க. அனிமல்ஸை குழி தோண்டி அதில் விழுக வச்சு அதை அடித்து சாப்பிட்ருந்தாங்க. இந்த மாதிரி தான் அவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் 6th புக் பேசிக் இருக்குது, கவர் ஆகிறது. அந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, அவங்களோட ஹண்டிங் மெத்தட்ஸ். அடுத்து அவங்க ஹண்டிங் பண்ணுறதுக்கான டூல்ஸ் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. வெறுமனே எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிருகத்தை அடித்து வேட்டையாடி சாப்பிட்றதுக்கும் ஒரு டூல் யூஸ் பண்ணால் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி அவங்க டூல்ஸ் மேக் பண்ண ஆரம்பித்தாங்க. இதுக்கு பேர் ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங்னு சொல்லுவாங்க. ஒரு ஸ்டோனை கீழே வச்சு இன்னொரு ஸ்டோன் வச்சு செதுக்குவாங்க, அவ்வளோதான். இதெல்லாமே ஒரு பேசிக் தான். தி பெஸ்ட் ஸ்டோன் ஃபார் மேக்கிங் வெப்பன்ஸ் வாஸ் சிக்கிமுக்கிக்கல். இது ஃப்ரெஞ்ச் ஸ்டோன்னு சொல்லுவாங்க. இந்த கல்லை தேடுறதுக்காகவே அவங்களோட வாழ்நாளில் நிறைய டைமை வேஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல முடியாது, யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த கல்லை தேடி. ஓகேவா? இதுதான் ஆர்ட் ஆஃப் ஃப்ளேக்கிங்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட், ஒரு தடவை இது கேள்விப்பட்ட ஸ்டோரி தான். அண்ட் நிறைய புக்கில் இதே மாதிரி தான் ரெப்ரசன்ட்டும் பண்ணியிருப்பாங்க. மின்னல் மூலியமாகவோ இல்லை காட்டுத்தீ மூலியமாகவோ அங்கே வாழ்ந்துட்டுருக்க அனிமல்ஸ் எல்லாம் அந்த தீயில் பட்டு உயிரிழந்திருக்கும். ஸோ அப்போ அதோட சதைகள் வெந்திருக்கும். ஸோ பச்சையாக அனிமல்ஸ் அடித்து சாப்பிட்டுட்டு இருந்தவங்க அந்த வெந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அவங்களுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சி போய் அண்ட் அவங்க ஃபயர் கண்டுபிடிச்சாங்க. ஒரு தடவை கல் உரசும் போது அதே மாதிரி ஃபயர் வந்துச்சு. அந்த ஃபயரை யூஸ் பண்ணி குக் பண்ணி சாப்பிட ஆரம்பித்தாங்க அப்படின்னும்
அந்த ஃபயரை வந்து பெரிய பெரிய ஆபத்தான மிருகங்கள் கிட்டேருந்து தன்னைத்தானே காப்பாற்றி கொள்றதுக்காக யூஸ் பண்ணாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஹியூமன்ஸ் வந்து யூஸ் ஆஃப் ஃபயர், அதான் அந்த ஃபயர்னால் என்ன உபயோகம் அப்படிங்கிறத உபயோகிச்சுக்கிட்டாங்க நல்லா. அண்ட் நீல்கிரிஸ், இப்போயும் நீல்கிரியில் இருக்க பீப்புள்ஸ் வந்து மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ணாமல் அந்த கல்லை வச்சு உரசி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டு நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சயின்டிஃபிக் இன்வென்ஷன். ஃபஸ்ட் சயின்டிஃபிக் இன்வென்ஷன் வந்து வீல். இது எப்படி அப்படின்னா இதுக்கும் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, ஒரு மவுண்டன்லேருந்து பாறை உருண்டு வர்றதை பார்த்து தான் இந்த வீல் மேக் பண்ணுற ஒரு ஐடியா வந்து க்ரியேட் ஆகிருக்கும் அப்படிங்கிற ஒரு கெஸ் இருக்குது. இதுதான் வந்து அவங்களோட ஃபார்மோஸ்ட் இன்வென்ஷன். நெக்ஸ்ட் பாட் மேக்கிங். ஒரு கிளேவை வச்சு அவங்க பாட்டை தயாரிக்க ஆரம்பித்தாங்க. இது எதுக்காகன்னா, அவங்க ஒரு காலத்தில் வந்து நாடோடிகளாக இருந்து செட்டில்டு ஒரு இடத்துலையே தங்கி வாழ்கிற வாழ்க்கை முறைக்கு மாறியிருப்பாங்க. ஸோ அப்போது அக்ரிகல்ச்சர் மூலயமா அவங்க ஃபுட் ஐட்டம்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணி வீல் கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த வீலை வச்சு பாட்ரி மேக்கிங் பண்ணாங்க, இல்லை கையிலையும் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ராக் பெயிண்டிங்ஸ். இது எல்லாமே பேசிக் தான். ராக் பெயிண்டிங்ஸ்னால் அதுதான், இப்போது அவங்களோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் வந்து மாற இன்வென்ஷன்ஸும் மாறிட்டே இருந்துச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி அவங்க ஆர்ட் வந்து டெவலப் பண்ணாங்க. ஓகேவா? இப்போது ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸை பார்க்க போகிறோம். இந்த ப்ரீ ஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ்க்கு வந்து எந்த எவிடன்ஸும் கிடையாது. நோ எவிடன்ஸ் ஆஃப் ரைட்டிங். Based on fossil bones, they are classified into species like Homo habilis, Homo erectus, etc. நம்ம லாஸ்ட் கிளாஸில் என்ன பார்த்தோம்னா, அவங்களோட போன்ஸ் அந்த ஏர்த்தில் படிஞ்சிருக்கும் இல்லையா, புதஞ்சிருக்கிற அந்த போன்ஸை ஸ்டடி பண்ணி நம்ம அவங்க என்ன ஸ்பீசிஸ், என்ன ஸ்டேஜ் ஆஃப் மாடிஃபிகேஷனில் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சோம். அது வந்து பேஸ்ட் ஆன் ஃபாசில் போன்ஸை மட்டும் வச்சு. இப்போது பேஸ்ட் ஆன் லித்திக் டூல்ஸ். லித்திக்னால் ஒன்றும் இல்லை, கல் தான். ஓகேவா? லித்திக் டூல்ஸ் கல்ச்சர்ஸ் ஆர் அசைன்ட் நேமஸ். இப்போது அவங்க ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ், கருவிகள் வந்து மாறிட்டே இருந்தது. இப்போ நம்ம எப்படி ஃபஸ்ட்டு வந்து டிவி ரொம்ப பெருசாக இருக்கும், இப்போ வந்து எல்இடி, எல்சிடி அந்த மாதிரி நிறைய வந்துடுச்சு இல்லையா? ஸோ அதே மாதிரி அவங்களோட டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண டூல்ஸும் வந்து காலப்போக்கில் அதோட யூசஸ் பொறுத்து, அதோட தேவைகளை பொறுத்து, அதோட சைஸ் ஆகட்டும் இல்லை அதோட யூஸ் ஆகட்டும், இது எல்லாமே மாறிட்டே வந்துச்சு. அந்த கருவிகள் வந்து எப்படி மாறிச்சு, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அந்த லித்திக் டூல்ஸ். அதை பேஸ் பண்ணி தான் டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா, ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ், ஓல்டோவன் டெக்னாலஜி, பேலியோலித்திக், மீசோலித்திக் அண்ட் நியோலித்திக். ஓகேவா? ஏர்லியஸ்ட் லித்திக் அசம்பிளேஜஸ் இது என்னென்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லித்திக் டூலை எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா, லோம்க்வி, கென்யா. இந்த இடத்துல இருக்குது பாருங்கள், மேப் பாருங்கள். இந்த இடத்துல கென்யா இருக்குது. கென்யாவில் லோம்க்வின்ற ஒரு இடத்துல தான் ஃபஸ்ட்டு ஒரு டூல், ஹியூமன் தயாரித்த ஒரு டூலை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஓல்டோவன் டூல்ஸ் occur in Olduvai Gorge in Africa. டூலிருந்து 2.6 மில்லியன் இயர்ஸ் ஓல்டு. ஓகேவா? இந்த ஓல்டோவன் டூல்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. நல்லா வைடாக இருக்கும். நான் மேப்பும் இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் சைடில் கொடுத்துருக்கேன். இந்த டான்சானியா இருக்குல்ல, டான்சானியாவில் தான் ஓல்டுவை இருக்கும். இதுக்கு பக்கத்தில் கென்யா. இந்த கென்யாவில் தான் நம்ம வந்து லோம்க்வி பார்த்தோம். ஓகேவா? அடுத்து பேலியோலித்திக் கல்ச்சர்னால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். earliest in history is called old stone age or paleolithic age. ஓகேவா? இந்த paleolithic ஏஜே வந்து மூணாக டிவைட் பண்ணுறாங்க, lower, middle, upper. First paleolithic tools were identified at the site of Pallavaram near Chennai by Robert Bruce Fruit in 1863. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். ஃபஸ்ட்டு பேலியோலித்திக் டூல்ஸை எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, பல்லாவரத்தில் கண்டுபிடிச்சாங்க. யார் கண்டுபிடிச்சா? ராபர்ட்
ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் 1863. லோவஸ்ட் பேலியோலித்திக் கல்ச்சரில் என்னென்ன இருந்தது அப்படின்னா, ஹியூமன் ஆன்செஸ்டர்ஸ் பிலாங்ஸ் டு ஸ்பீசியஸ் ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் இவங்க இருந்திருக்கலாம். இன்னொன்று, எப்பயுமே வந்து நம்ம பிரெயின் கன்ஃபியூஸ் பண்ணிக்கும். எதுக்குன்னா, ஃபாசில்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணது தான் அந்த ஸ்பீசியஸ் டேர்ம்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தல ஹோமோ ஹேபிலிஸ், ஹோமோ எரெக்டஸ் அதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணது தான் இந்த பேலியோலித்திக், மீசோலித்திக், நியோலித்திக் அது எல்லாமே. ஸோ இது ரெண்டுத்துக்கும் இடையில கன்ஃபியூஷன் ஆகாதீங்க. இந்த ஹோமோ ஹேபிலிஸ் அண்ட் ஹோமோ எரெக்டஸ் இந்த ஸ்பீசியஸ் வந்து இந்த டூல் ஏஜில் இருந்திருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அதில் மட்டும் கிளியர் ஆகிக்கோங்க. ஓகே, இவங்க என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்கன்னா, ஹேண்ட் ஆக்சஸ் அண்ட் கிளீவர்ஸ் இது ரெண்டும் தான் மெயினாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த டூல்ஸ் ஆர் நோன் அஸ் பை ஃபேஸஸ். ரெண்டு சைடுமே ஃபேஸ் இருக்க மாதிரி ரெண்டு சைடுமே யூஸ் பண்ணிக்கலாம் கட் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி தான் இவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதிலிருந்து இந்த டூல் வந்து எப்படி இருக்குன்னா, சிமெட்ரியாக இருக்கும். சிமெட்ரினா, நம்ம இப்போ ஒரு பொருளை சென்டராக கட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். பட்டர்ஃப்ளை ஃபார் எக்ஸாம்பிள், அதோட சென்டரில் கட் பண்ணோம்னா ரைட்டும் லெஃப்ட்டும் ஈக்குவலாக இருக்குல்ல, இதுதான் சிமெட்ரி. ஸோ அப்போவே அவங்க சிமெட்ரிக்கல் ஐடியாவை பேஸ் பண்ணி இந்த பைஃபேஸஸ் டூல்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஓகேவா, இந்த ஹேண்ட் ஆக்ஸ் டூல்ஸை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா, அக்கூலியன்னு சொல்லுவாங்க. இந்த டூல் மேக்கிங் ட்ரெடிஷன்ஸ் வந்து 250,000 இயர்ஸ்லேருந்து 60,000 இயர்ஸ் வரைக்கும் இந்தியாவில் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அக்கூலியன் அப்படின்னா, they were the first hand axes recognized at a place called Saint Aquiol in France, hence they are called Aquiolian tools. ஹிஸ்ட்ரியில் மோஸ்ட்லி எந்த பிளேஸில் அந்த டூலை கண்டுபிடிச்சாங்களோ அந்த டூலோட கல்ச்சருக்கு பேர் அந்த பிளேஸே அப்படின்னு வச்சுடுவாங்க. ஸோ அப்படி தான் நிறைய நேம்ஸ் வந்து வந்துச்சு. அதே மாதிரி தான் இங்கே அக்கூலியன் கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அந்த அக்கூலியன்கிற பிளேஸ் ஃப்ரான்ஸ்லேருந்து கண்டுபிடிச்சதுனால அதோட பேர் வந்து அக்கூலியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ஓகேவா, லோவர் பேலியோலித்திக் டூல்ஸ் இந்த பிளேசஸ் எல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். தமிழ்நாட்டில் அதிரம்பாக்கம், பல்லாவரம், குடியம் இந்த 3 இடத்துலையுமே இந்த லோவர் பேலியோலித்திக் டூல்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட், கர்நாடகாவில் ஹன்ஸ்கி வேலிலையும் இசாம்பூர்லேயும், மத்திய பிரதேஷில் பிம்பட்கா. ஓகேவா, இந்த 3 இடத்துலையுமே வந்து இருந்துச்சு. அக்கூலியன் அண்ட் சோஹானியன் இண்டஸ்ட்ரீஸ் நான் சொன்னேன்ல, அக்கூலியன் அப்படின்னா ஹேண்ட் ஆக்சஸும் கிளீவர்ஸும் இது ரெண்டும் மேஜராக வச்சு தான் அக்கூலியன் கல்ச்சர் வந்திருக்கும். சோஹானியன் அப்படின்னா சாப்பர் அண்ட் சாப்பிங் டூல்ஸ், கட் பண்ணுறதுக்காக மட்டுமே. இந்த டூல்ஸை மட்டும் இருந்துச்சுன்னா அது வந்து சோஹானியன்னு சொல்லுவாங்க. அக்கூலியன் வந்து ஃப்ரான்ஸில் இருக்க பிளேஸ், சோஹன் அப்படிங்கிறது வந்து ஒரு ரிவர் வேலி பாகிஸ்தானில் இருக்குது. முதல்ல என்ன பண்ணாங்கன்னா, இது ரெண்டுமே சம்பந்தமே இல்லை, தனித்தனியான ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடந்த ஸ்டடீஸில் அக்கூலியன் டூல்ஸ் வந்து சோஹானியன் இண்டஸ்ட்ரீஸ்லேயும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட், லோவர் பேலியோலித்திக் ஹோமினின் அண்ட் அனிமல் ஃபாசஸ். அந்த பீரியடில் என்னென்ன ஹோமினின் இருந்துச்சு, அனிமல் ஃபாசஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்டுங்கிறது வந்து நிறைய ஃபாசஸ் வந்து அதிரம்பாக்கமில் கண்டுபிடிச்சாரு. ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து கிளியராக இங்கே இல்லை. ஒன்லி வெல் நோன் ஹோமினின் ஃபாசல் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபவுண்டட் ஹாத்னோரா நியர் ஹோஷங்காபாத், மத்திய பிரதேஷ். இதுதான் வந்து ஒரு பர்ஃபெக்டான இது சொல்லுவாங்கள்ல, ப்ரூஃப் அந்த மாதிரி. ஒன்லி வெல் நோன் ஹோமினின் ஃபாசல் ஆஃப் இந்தியா எங்கன்னா ஹாத்னோரா நியர் ஹோஷங்காபாத், மத்திய பிரதேஷ். ஓகேவா, இதில் கிடைச்சது தான் ஒரு ஸ்கல். அந்த ஸ்கல்லோட பேர் வந்து நர்மதா ஹியூமன் அப்படின்னு வச்சுருக்காங்க. இதுதான் அது, ஹாத்னோரா ஆர்கேயா ஹோமோசேப்பியன்ஸ் ஃபாசல் ஸ்கல் ஃப்ராக்மெண்ட். இந்த ஃப்ராக்மெண்ட் தான் இதுதான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு அனிமல் ஃபாசல்ஸ். அனிமலோட ஃபாசல்ஸ் என்னென்ன மாதிரி அனிமல்ஸ் வந்து அந்த ஏஜில் இருந்துச்சு அப்படின்னா, நர்மதா வேலி அனிமல் ஃபாசல்ஸ் ஆஃப் எலிஃபாஸ் நமாடிகஸ். இதுதான் நம்ம ஐசேஜ் அந்த மாதிரி மூவிஸ்லலாம் வரும்ல ஒரு எலிஃபெண்ட், அந்த மாதிரி ஒரு எலிஃபெண்ட். நெக்ஸ்ட், ஸ்டீகோடன் கணேசா ஜியன் ப்ரீஹிஸ்டாரிக் எலிஃபெண்ட், பாஸ் நமாடிகஸ், ஒயிட் கேட்டில், ஈக்வஸ் நமாடிகஸ்.
extinct great horse like animal have been recovered. இது எல்லாமே கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த மாடோட கொம்புகள் பாருங்கள் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ அப்போ வாழ்ந்த அனிமல்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. இதெல்லாம் இந்த எவிடன்ஸ் எல்லாம் வச்சு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த டீத் ஆஃப் எக்வஸ் எவிடன்ஸ் ஆஃப் வாட்டர் பஃபலோ இது வந்து அதிரம்பாக்கமில் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த வாட்டர் பஃபலோ அப்படிங்கிற ஒரு எவிடன்ஸ் வச்சு அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா சென்னைக்கு சுற்றி இருக்க இடங்கள் வந்து ரொம்ப ஈரப்பதமான இடமா இருந்திருக்கலாம் ப்ரீ ஹிஸ்டாரிக் பீரியடில் அப்படின்றத சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட்டு இவங்க லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் பீப்புளோட வே ஆஃப் லைஃப் எப்படி இருந்துச்சு. இவங்க வந்து அனிமல்ஸை வேட்டையாடினாங்க. அதுக்கப்புறம் மரம் செடி கொடிகள் அந்த மாதிரி இருக்கிற காய்கள் வேர்கள் இதையும் சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. The people of lower Paleolithic culture hunted animals and gathered roots, nuts and fruits. They fed on flesh and bones of animals killed by predators. They lived in open air, river valleys, caves and rock shelters as seen from the evidence in Bhimbetka in Madhya Pradesh and Gudiyam near Chennai. ஓகேவா. They were intelligent enough to select stones as raw material and used the hammer stones to carefully flake the rocks and design tools. இவ்வளோ தான் வந்து லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர். நெக்ஸ்ட்டு மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். ஹோமோ எரெக்டஸ் ஸ்பீசியஸ் எக்ஸிஸ்டட் டியூரிங் திஸ் பீரியட். லித்திக் டெக்னாலஜி. லித்திக்னா நான் முன்னாடி சொன்னேன்னா ஸ்டோன் அப்படின்னு. Methods and techniques evolved in production of stone tools are called as lithic technology. The hand axes turned out to be much attractive in design and many smaller tools were also produced. முன்னாடி பார்த்தோம்ல ஹேண்ட் ஆக்சஸ் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு. அந்த ஹேண்ட் ஆக்சஸவே வேறு வடிவத்தில் இவங்க மாற்றம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஸ்மாலர் டூல்ஸையும் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. The lithic tool making tradition of Levalloisian belong to this period. The tools made during this time are found in Europe and Central and Western Asia. ஓகேவா. Levalloisian tools அப்படின்னா ஒரு பேஸான ஒரு ராக் எடுத்துப்பாங்க. அந்த ராக்கை சைட்லலாம் செதுக்கிட்டு அதை வந்து கோராக வச்சு அதிலிருந்து ஏதாவது ஒரு டூல்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எடுத்ததையுமே ஃபைனல் ஷேப் கொடுக்காம ஒரு கோர் ஸ்டோனை க்ரியேட் பண்ணிட்டு அந்த கோர்லேருந்து தான் ஃபைனல் ஸ்ட்ரக்சர் வரும் நமக்கு. அதுதான் வந்து லெவலாய்சியன் டூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. லெவலாய்சியன் டூல்ஸ் ஆர் இம்ப்ளிமெண்ட்ஸ் மேட் ஆஃப்டர் ப்ரிப்பேரிங் தி கோர். ஒரு கோரை ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் தான் ஃபைனலாக அவங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை வடிவமைச்சுப்பாங்க. இட் வாஸ் நேம்ட் ஆஃப்டர் தி டவுன் ஆஃப் லெவலாய்ஸ் இன் ஃப்ரான்ஸ். The people of this period was called as Neanderthals. They buried the dead people systematically. நம்ம லாஸ்ட் டைம் பார்த்தது தான். இந்தியா மிடில் பேலியோலித்திக் phase was first identified by H.D. Sankalia on Pravara river at Navesa. இது எங்கே இருக்குன்னா அகமத் நகர், மகாராஷ்டிரா. ஓகேவா. நெக்ஸ்ட் மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் அண்ட் சைட்ஸ். இதெல்லாம் என்ன டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, எங்கெங்கெல்லாம் அவங்களோட சைட்ஸ் இருந்துச்சுன்னு பார்க்க போகிறோம். தி டூல் டைப்ஸ் ஆஃப் மிடில் பேலியோலித்திக் பீரியட் ஆர் ஹேண்ட் ஆக்சஸ், கிளீவர்ஸ், சாப்பர்ஸ், சாப்பிங் டூல்ஸ், ஸ்க்ராப்பர்ஸ், போரர்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டைல் பாயிண்ட்ஸ் ஆர் ஷோல்டர்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் நைவ்ஸ் ஆன் ஃப்ளேக்ஸ். இது எல்லாமே வந்து யூஸ் பண்ணாங்க. ஃப்ளேக் இண்டஸ்ட்ரி தான் வந்து ப்ரீடாமினண்ட்டாக இருந்துச்சு மிடில் பேலியோலித்திக் பீரியடில். அங்கே நம்ம பார்த்தது வந்து அக்குலியனும் சொஹானியனும் இருந்துச்சு. இங்கே வந்து ஃப்ளேக் இண்டஸ்ட்ரீஸ் இருந்துச்சு. இந்த மிடில் பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து நர்மதா, கோதாவரி, கிருஷ்ணா, யமுனா அண்ட் அதர் ரிவர் வேலிஸ். இப்போது ஒரு நம்ம அந்த ஃப்ளோ சொன்னோம் இல்லையா, மனுஷங்க அங்கங்கே இருந்தாங்க. அவங்க கல்ச்சர் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்றது வந்து நதிக்கரை பக்கத்தில் தான் இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். அதுதான் பேசிக். இப்போ அந்த நதிக்கரை பக்கமாக எப்படி மூவ் ஆனாங்க அதுதான் வந்து இந்த ஸ்டேஜ் பை ஸ்டேஜஸ். இப்போ இந்த மிடில் பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து நர்மதா, கோதாவரி இது எல்லாமே ரிவர் வேலிக்கு பக்கம் தான் இருக்குது பாருங்கள். நம்ம முன்னாடி பார்த்தது ரிவர் வேலிக்கு பக்கம் வராது. இது வந்து கொஞ்சம் கொஞ்சம் ரிவர் வேலியை நோக்கி நகர்ந்துட்டுருக்காங்க. இது வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஓகேவா. வே ஆஃப் லைஃப் அண்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். அவங்களோட மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னவாக இருந்துச்சு, இவங்களும் வந்து ஒரு ஹண்டர் அண்ட் கேதரர்ஸாக தான் இருந்தாங்க. அவங்க டூல் சைஸ் வந்து முன்னாடி இருந்ததை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தது, அவ்வளோதான்.
ஹேண்ட் ஆக்ஸை உபயோகத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு மற்ற டூல்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க. கோர் ப்ரிப்ரேஷன் டெக்னிக் இன் ஸ்டோன் டூல் ப்ரொடக்ஷன், அதான் சொன்னால லெவலாய்சியன் அந்த மாதிரி டெக்னிக்ஸை யூஸ் பண்ணாங்க. இவங்க கொஞ்சம் ரா மெட்டீரியல்ஸ் வந்து வேறு ரா மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. நம்ம புரியறதுக்காக இமேஜஸ் போட்டிருக்கேன். இந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து சர்ட், செகண்ட் ஜாஸ்பர், தேர்ட் வந்து கால்சிடோனி, ஃபோர்த் வந்து குவாட்ஸ். இது 4யும் வந்து ரா மெட்டீரியல்ஸாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஓகேவா? They were hunter-gatherers. The tools become smaller, decrease in use of hand axes in relation to other tools. Core preparation technique in stone tool production, use of chert, jasper, chalcedony and quartz. இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர். நெக்ஸ்ட் upper Paleolithic culture. Lithic industry of upper Paleolithic culture is based on blade and bone tool technologies. ஓகே, நம்ம முன்னாடி பார்த்தது எல்லாமே ஸ்டோன்ஸ் பேஸ் பண்ணி பார்த்துருப்போம். அப்பர் பேலியோலித்திக்கில் வந்து பிளேடும் போன் டூல் டெக்னாலஜி, எலும்பை வந்து டூலாக யூஸ் பண்ணி உபயோகிச்சிருப்பாங்க. ஓகேவா? லாங் பிளேட்ஸ் அண்ட் பூரிங்ஸ், ஸ்டோன் மேட் சிசல் வித் ஷார்ப் கட்டிங் ஏஜ், இதுதான் வந்து இந்த பீரியடில் ப்ரொடியூஸ் ஆச்சு. மைக்ரோலித்ஸ், tiny stone tools were introduced in upper Paleolithic period and these tools were made using different varieties of silica rich material. இவங்க silica rich materialsம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. The humans of this time wore cloths and cooked foods. ஸோ இந்த டைமில் வந்து அவங்க ஃபயரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, கிளாத்ஸும் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. இதெல்லாம் தான் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ். நான் ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அந்த அக்குலியன் இண்டஸ்ட்ரியில் வந்து பைஃபேஸ் அந்த சிமெட்ரி இருக்குன்ட்டு, அதுதான் இது. ஃப்ளிண்ட் பைஃபேஸ் ஃப்ரம் செயின்ட் அக்யூல் ஃப்ரான்ஸ், இது வந்து ஹேண்ட் ஆக்ஸ், இது லண்டன் மியூசியமில் இருக்குது. ஒரு க்ளீவர், ஓமோ கேபிஷ் பாயிண்ட், மிடில் பேலியோலித்திக் ஃப்ளேக்ஸ் அண்ட் டூல்ஸ் இன் இந்தியா. ஓகேவா? அப்பர் பேலியோலித்திக் சைட்ஸ் வந்து எங்கெங்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா மெரல்பாவி கர்நாடகா, குர்னூல் கேவ்ஸ் ஆந்திர பிரதேஷ், கோதாவரி காணி தெலங்கானா, பாகர் 1 and பாகர் 3 ஆஃப் சோன் வேலி இன் மத்திய பிரதேஷ், பாட்னா மகாராஷ்டிரா are some of the upper Paleolithic sites of India. ஸ்ரீலங்காலையும் வந்துட்டு எவிடன்ஸ் ஆஃப் மைக்ரோலித்ஸ் அண்ட் ஹோமினின் fossils வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. நெக்ஸ்ட், இன்சைஸ்டு ஆஸ்ட்ரிச் எக்ஷெல்ஸ் அண்ட் ஷெல் ஸ்டோன் பீட்ஸ் ஹேவ் been found at ஜவால்புரம் ஆந்திர பிரதேஷ், பாட்னா இன் மகாராஷ்டிரா அண்ட் பட்டடொம்பாலேனா ஃபாஹின் கேவ் இன் ஸ்ரீலங்கா. இந்த இடத்துல எல்லாமே வந்து அவங்க அப்பர் ஸ்டோன் சைட்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. அப்போவே அவங்க ஆஸ்ட்ரிச்சோட ஷெல்லெல்லாம் வந்துட்டு மணிகளாக கோர்த்து இல்லை அணிகலன்களாக அந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் டெக்கரேட்டட் ஆஸ்ட்ரிச் ஷெல்ஸ் ஃப்ரம் அப்பர் பேலியோலித்திக் சைட் இன் பாட்னே மகாராஷ்டிரா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட், அதனால தான் நான் அதை தனி ஸ்லைடாகவே கொடுத்துருந்தேன். ஏர்லியஸ்ட் நோன் எவிடன்ஸ் ஆஃப் ஷ்ரைன் இன் இந்தியா, வழிபாடு. நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து நம்ம இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கேள்விப்பட்டிருப்போம் நேச்சரை வழிபட்டாங்க அப்படின்ட்டு. இப்போது இந்த அப்பர் பேலியோலித்திக்கில் ஒரு ஷ்ரைனை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்து எங்கே இருக்குன்னா பாகர் உத்தரப்பிரதேஷ். இதுதான் அந்த ஷ்ரைன், ட்ரையாங்குலர் ஸ்டோன் ஃப்ரம் அப்பர் பேலியோலித்திக் ஷ்ரைன். இதே மாதிரி கான்டெம்ப்ரரி ஷ்ரைனும் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஓகேவா? வே ஆஃப் லைஃப் அண்ட் மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அப்பர் பேலியோலித்திக் கல்ச்சர். நான் சொன்ன மாதிரி எவிடன்ஸ் ஆஃப் ஆர்ட் இன் அப்பர் பேலியோலித்திக் பீரியட்ஸ் அப்பியர் இன் ஃபார்ம் ஆஃப் பெயிண்டிங்ஸ். அவங்களோட வாழ்நாள் எக்ஸ்பீரியன்ஸஸ் வந்து அவங்க ஆர்ட் மூலயமா ஒரு பெயிண்டிங் மூலயமா தெரிவிச்சிருப்பாங்க. ஒரு கேவில் பார்த்திங்கன்னா வரைஞ்சி வச்சுருப்பாங்க. ஸோ அதெல்லாம் தான் நம்ம இப்போ படிச்சுட்ருப்போம். இது வந்து லாஸ்காஸ் ராக் பெயிண்டிங் ஃப்ரம் வெஸ்ட் ஃப்ரான்ஸ், 17,000 வருஷங்கள் பழமையானது. ஓகேவா? beads and ornaments of this period have been also found. The lithic blade industry advanced in this period. இந்த பீரியடில் lithic blade industries வந்து இருந்தது. Some of green color paintings of Bhimbetka are dated to upper Paleolithic period based on style and archaeological evidence. இதுவும் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க பிம்பட்கால. ஓகேவா? அடுத்து மீசோலித்திக் கல்ச்சர்.
மீசோலித்திக் கல்ச்சரை வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ்னு சொல்லுவாங்க. பேலியோலித்திக் வந்து ஓல்டு ஸ்டோன் ஏஜ், மீசோலித்திக் வந்து மிடில் ஸ்டோன் ஏஜ். இது வந்து ரெண்டுத்துக்கும் இடையில, பேலியோலித்திக்கும் நியோலித்திக்கும் இடையில இருந்தது. பீப்புள் மெயின்லி யூஸ்ட் மைக்ரோலித்திக் ஸ்டோன். ரொம்ப சின்ன சின்ன டூல்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. மைக்ரோலித்ஸ் ஸ்டோன் ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் ஸ்மால் சைஸ். சின்ன ஸ்டோன்ஸ்லேருந்து தான் இவங்க டூல்ஸும் மேக் பண்ணியிருப்பாங்க. இவங்களும் ஹண்டர் கேதரர்ஸ் தான். With global warming occurs after Ice Age, they become highly mobile and occupied various ecozones. இதுக்கு முன்னாடி ஐஸ் ஏஜ்னு ஒரு காலகட்டம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வந்து ரொம்ப ரைஸ் ஆனதுனால இவங்க வாழ்வாதாரத்தை தேடி ஒரு இடம் விட்ட இடம் வேகமாக மூவ் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் சொல்கிறாங்க, they become highly mobile. சாரி, இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் மொபைல்னு போட்டேன், ஹைலி மொபைல் மாற்றிக்கோங்க. ஆக்குபைட் வேரியஸ் எக்கோசோன்ஸ், வேறு இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்க எல்லா விதமான இடத்துக்கும் மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லைக் கோஸ்டல், ஹில்லி, ரிவரைன் அண்ட் ட்ரை ரீஜியன்ஸ். They employed microlithic technology. They also used geometric tools such as lunates, triangles and trapeze. இதுதான் அவங்க யூஸ் பண்ணாங்க, ஜியோமெட்ரிஸாக. ஓகேவா? These tools were hafted onto wooden or bone handles and used. ஓகேவா? நெக்ஸ்ட், மீசோலித்திக் சைட்ஸ் இன் இந்தியா. எங்கெங்கெல்லாம் இந்த சைட்ஸ் இருந்துச்சுன்னா, பைஸ்ரா பீகார், லங்னச் குஜராத், பாகட்டு, சோப்பானி மண்டோ, சராய் நகர் ராய், மகாதஹா அண்ட் தம்தமா. இது எல்லாமே உத்தரப்பிரதேஷில் இருக்குது. சங்கனக்கல்லு ஆந்திரா அண்ட் கிப்பனஹள்ளி கர்நாடகா. ஓகேவா? ராக் ஷெல்டர் சைட்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆடம்கர் அண்ட் பின்பக்கா. இது ரெண்டுலேயுமே இருந்தது. கோஸ்டல் சைட்ஸ் ஆர் சீன் அட் மும்பை. Terry sites in Thuthukudi and Visakhapatnam. These sites are also have a microlithic evidence. Microlithic evidence மும்பையிலையும் பார்த்துருக்காங்க. டெர்ரி சைட்ஸ் அப்படின்னா சாண்ட் டியூன்ஸ்னால மேடாக இருக்கும். குமிஞ்சு இருக்கும்ல, குமிஞ்சு எப்படி சொல்கிறது, நல்லா சின்ன சின்ன மவுண்டெயின்ஸ் மாதிரி ஒரு இடத்துல குவிஞ்சு இருக்கும். குவியல், சாண்டோட குவியல் அந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். அதுதான் டெர்ரி சைட்ஸ்னு சொல்லுவாங்க. அட் தித்வானா இன் வெஸ்டர்ன் ராஜஸ்தான், ஃப்ரெஷ் வாட்டர் லேக்ஸ் were known to exist between 10,000 to 3,500 BP. ஓகேவா? வே ஆஃப் லைஃப், இவங்களோட வே ஆஃப் லைஃப்பும் என்னவாக இருந்துச்சுன்னா, அனிமல்ஸை வேட்டையாடி தான் உட்கொண்டுட்டு இருந்தாங்க. அண்ட் ஃபிஷ்ஷிங் வேர் த மெயின் ஆக்குபேஷன். இதில் ஃபிஷ்ஷிங் வந்து ஆட் ஆகிருக்கும். அட் தி எண்ட் ஆஃப் மீசோலித்திக் பீரியட், humans domesticated animals and paved way for Neolithic way of life. Bones of rhinoceros and elephant have been also found. ஸோ இந்த காலத்தில் தான் ரைனோசர்ஸ், எலிஃபென்ட்ஸ் இதெல்லாம் வாழ்ந்ததுக்கான தடயங்கள் இருந்தது. தி பெயிண்டிங்ஸ் ஆஃப் பிம்பட்கா shows the various animals were hunted for and for this men and women went together. உமனும் சேர்ந்து வேட்டையாடுவாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பிம்பட்கா பெயிண்டிங்ஸ் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். தி பீப்புள் யூஸ்டு ஃபயர் அண்ட் பெர்ஹாப்ஸ் ரோஸ்டட் ஃபுட். ஓகேவா? மீசோலித்திக் பீப்புள் வேர் ஹைலி மொபைல். முன்னாடியே பார்த்தோம். அவங்க எதனால் அந்த ஹைலி மொபைல் ஆனாங்க அப்படின்னா, அனிமல்ஸ் அண்ட் பிளான்ட் ஃபுட்ஸ் இது ரெண்டும் தேடி. தே மேட் டெம்ப்ரரி ஹட்ஸ் அண்ட் ஆல்சோ யூஸ்ட் கேவ்ஸ் அண்ட் ராக் ஷெல்டர்ஸ். ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். முதல்ல வந்து நாடோடிகளாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க டெம்பரரியாக தங்கிறதுக்காக ஹட்ஸும், கேவ்ஸ், ராக் ஷெல்டர்ஸ் இதெல்லாமே யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அதுக்கு அவங்க சர்க்குலர் ஹட்ஸ் வித் போர்ட் ஹோல்ஸ் அண்ட் பர்ன் கிளே லேம்ப்ஸ் பியரிங் ரீட் இம்ப்ரெஷன்ஸ் ஹேவ் பின் ஃபவுண்ட். அதுக்கு ஆதாரமாக என்னென்னலாம் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா, ஒரு வட்ட வடிவமான ஒரு கூரை அந்த மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க. இது நான் பிக்சர் வரும் பின்னாடி காட்டுறேன். ட்ரேசஸ் ஆஃப் ஓவல் அண்ட் சர்க்குலர் ஹட்ஸ் அண்ட் பாசிபிள் வேட்டல் டோப் ஆர் ஃபவுண்ட் இன் சோப்பானி மண்டோ அண்ட் தம்தமா இன் உத்தரப்பிரதேஷ் அண்ட் பாகர் அண்ட் தில்வாரா இன் ராஜஸ்தான். இந்த பிளேஸ்லலாம் அவங்க தங்கினதுக்கான இடம் கண்டுபிடிச்சாங்க. தி மீசோலித்திக் பீப்புள் buried the dead, which suggests their beliefs and human relationships. Human skeletons have been found in Mahadaha,
Damdama and Sarai in Uttar Pradesh. Mesolithic people lived in semi-permanent and temporary settlements. They had artistic skills. They spread over wider geographical regions. Cultural continuity is noticed in many parts of India from this period. Microlithic tools enabled them to hunt smaller animals and birds. இவங்க யூஸ் பண்ண மைக்ரோலித்திக் டூல்ஸ் வந்து சின்ன சின்ன அனிமல்ஸையும் வேட்டையாடுறதுக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஐஸ் ஏஜ் நம்ம சொன்னோம்ல முன்னாடி, மீசோலித்திக் முன்னாடி, அது வந்து 8000 BCக்கு முன்னாடி. இதில் வேர்ல்டு வந்து ரொம்ப ஐஸ் ஷீட்ஸாலேயும் ஸ்னோஸாலேயும் தான் கவர் ஆகிருந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து டெம்பரேச்சர் தான் வந்து இவங்கள ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு மூவ் ஆகி டெம்பரரியாக செட்டில் ஆகிற அளவுக்கு மாற்றுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது நியோலித்திக் கல்ச்சர் அண்ட் பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர். பிகினிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன். இதோட ஆரம்பம் வந்து நியோலித்திக் கல்ச்சரில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஏர்லி எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் பீரியட் இஸ் ஃபவுண்ட் இன் ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் ஆஃப் எஜிப்ட், மெசபடோமியா, இண்டஸ் ரீஜியன், கேஞ்சட்டிக் வேலி அண்ட் இன் சைனா. இதில் எல்லாமே எவிடன்ஸ் வந்து தெரிஞ்சுது. ஓகே, இதில் ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படிங்கிறது என்னென்னா, இந்த மேப்பில் பாருங்கள், எஜிப்ட், மெசபடோமியா, இண்டஸ் ரீஜன், கேஞ்சட்டிக் வேலி இங்கே எல்லாமே இருந்துச்சுன்னு பார்த்தோம்ல. ஸோ இதில் ஃபர்டைல் கிரசன்ட் ரீஜன் அப்படின்னா இந்த எஜிப்ட், இஸ்ரேல், பாலஸ்தீன் அண்ட் ஈராக், இந்த ரீஜன் தான், இந்த 3 ரீஜனும். இதுதான் வந்து ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா இங்கே ரிவர்ஸ் வந்து ஜாஸ்தி, இந்த ரீஜன் மட்டும் ரொம்ப ஃபர்டைல் ரீஜனாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் இது வந்து ஃபர்டைல் கிரசன்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இவங்களோட வே ஆஃப் லைஃப் வந்து என்னவாக இருந்துச்சு? தே யூஸ்டு ஃப்ளேக்டு ஸ்டோன் டூல்ஸ். அக்ரிகல்ச்சர் ரிசல்டட் இன் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டியூ டு ஃபர்டைல் சாயில் ஃப்ரம் டெபாசிஷன் ஆஃப் ரிவர்ஸ். நம்ம முன்னாடி பார்த்தோம் ரிவர்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருந்தாங்க அப்படின்னு. ஸோ இப்போது அந்த ரிவர்ஸை நோக்கி மூவ் ஆகி அந்த இடத்துல செட்டில் ஆகி அக்ரிகல்ச்சரை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அந்த ரிவர்ஸ் வந்து டெபாசிட் பண்ணுற அந்த அலுவியல் சாயிலை வச்சு அக்ரிகல்ச்சர் பண்ணுறங்காட்டி அவங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து அதிகமாக கிடச்சிது, ப்ரொடக்ஷன் வந்து ஜாஸ்தியாச்சு. அதுதான் சர்ப்ளஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தேவைக்கு அதிகமான ப்ரொடக்ஷன், ஓகேவா? அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு தான் பாட்டரிஸ் வந்து டெவலப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெர்மனண்ட் ரெசிடென்ஸ் வந்து பில்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த இடத்த சுற்றி ஒரு வில்லேஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணுறது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் குரூப்பாக அங்கங்கே எங்கே தண்ணி கிடைக்குதோ அந்த இடத்துல மூவ் ஆக்கி அந்த இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் மாதிரி பண்ணி அங்கேயே தங்க ஆரம்பித்தாங்க. அதனால நம்ம நியோலித்திக் பீரியடை நியோலித்திக் ரெவல்யூஷன் அப்படின்னே சொல்லலாம். நியோலித்திக் சைட்ஸ் வந்து நிறையா இருக்குது. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டும் கூட. அதை தனித்தனியாக நான் பிரித்து கொடுத்துருக்கேன். நார்த் வெஸ்டர்ன் சைட்ஸில் என்னவாக இருந்தது? அப்போ வந்து இந்தியா, பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா இந்த ஏரியாஸ் எல்லாம் வந்து ஒன்றா தான் இருந்தது. ஸோ அதை வச்சு தான் நியோலித்திக் சைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்தியாவுக்குள்ளே பர்டிகுலராக என்ன சைட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி மேப் இருக்கும், அந்த மேப்பில் வச்சு தனியாக படிச்சுக்கோங்க. இப்போது நார்த் வெஸ்டர்ன் சைட்ஸ், மேஹர்கட் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பிளேஸ், ராணாகுண்டாய், சராய்காலா அண்ட் ஜலீல்பூர், ஓகேவா? இதெல்லாம் பாகிஸ்தானில் இருக்குது. இப்போது நியோலித்திக் கல்ச்சர் ஆஃப் காஷ்மீரில் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா பிட் ஹோல்ஸில் மக்கள் குடியிருந்தாங்க. பிட் ஹோல்ஸ்னால் குழி தோண்டி அந்த குழியில் வீடு மாதிரி செட் பண்ணி, நம்ம இப்போ எப்படி நிலத்து மேலே வீடு கட்டுறோம்ல அந்த மாதிரி நிலத்தை தோண்டி உள்ளே வீடு இருக்கும், மேலே வந்து கூரை இருக்கும். இந்த மாதிரி தான் காஷ்மீரில் கட்டியிருந்தாங்க. ஸோ அதுக்கு பிக்சர்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது வந்து பிட் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த இடம் வந்து பர்சா ஹோம்ல இருக்கிற இடம். இது வந்து ஒரு நியோலித்திக் சைட். இதில் வந்து அவங்க காற்று போகிறதுக்கான இடம் இங்கே இருக்குது, காற்று போகிறதுக்கான இடம் கொடுத்துருந்தாங்க. அவங்க வார்மாக ஃபீல் பண்ணுறதுக்கான நெருப்பெல்லாம் வச்சுட்டு இங்கே ஏணி வெளியே வந்து உள்ளே போகிறதுக்கு. ஸோ அது குளிர் பிரதேசம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி அவங்க ஹவுஸ் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க, ஓகேவா? இப்போது கேஞ்சஸ் வேலி அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் என்னென்ன சைட் இருந்துச்சு அப்படின்னா லேகுரடேவா, ஏர்லி எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் கல்டிவேஷன் இந்த இடத்துல, கோல்டிவா, சிரன், செனுவார் அண்ட் மகாகரா இதுதான் வந்து எவிடன்ஸ் ஆஃப் பாட்டரி, பிளான்ட் அண்ட் அனிமல் டொமஸ்டிகேஷன்
இதெல்லாம் கண்டுபிடிச்சிருந்தாங்க இந்த இடத்துல. ஈஸ்டர்ன் இந்தியாவில் பீகார் அண்ட் வெஸ்ட் பெங்கால். இதுக்கப்புறம் பிர்பந்த்பூர், சிரான் இதெல்லாமே வந்து ப்ராமினன்ட் சைட்ஸ் ஆஃப் நியோலித்திக் சைட்ஸ். அலாங் வித் கூச்சாய், கோல்பை சாசன் அண்ட் சங்கர் ஜாங் இந்த 3 இடமும். இது எல்லாமே ஈஸ்டர்ன் இந்தியாவில். நெக்ஸ்ட்டு சவுத் இந்தியா. சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஏரியாவில் தான் நியோலித்திக் சைட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது. அதில் கோதாவரி, கிருஷ்ணா, பெண்ணாறு, துங்கபத்ரா அண்ட் காவேரி இந்த ரிவர் ஏரியாலையும், சங்கனக்கல், டெக்கலகோட்டா, பிரம்மகிரி, மாஸ்கி, பிக்கிலால், வட்கல், ஹெம்மேஜ் அண்ட் ஹல்லூர் இன் கர்நாடகா, நாகார்ஜுனகொண்டா, ராமபுரம், வீராபுரம் இன் ஆந்திர பிரதேஷ் அண்ட் பையம்பள்ளி இன் தமிழ்நாடு. இதெல்லாமே தான் வந்து மேஜர் நியோலித்திக் சைட்ஸாக இருந்துச்சு சவுத் இந்தியாவில். நார்த் ஈஸ்டர்ன் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அஸ்ஸாம், மேகாலயா, நாகாலாந்து அண்ட் அருணாச்சல் பிரதேஷ் இந்த 4 இடத்துலையும், டாவோஜலி, ஹேடிங் அண்ட் சருட்டாரு are the Neolithic sites in Assam region. This region bears evidence for shifting cultivation. Shifting cultivation அப்படின்னா இப்போ ஒரு இடத்துல நமக்கு தேவையான அளவு ப்ரொடக்ஷன் கிடச்சிச்சு, நம்ம ப்ராடக்டை எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த இடத்த பேர்ன் பண்ணுவாங்க, எரிச்சிடுவாங்க. அந்த விளைச்சல் கிடச்சதுக்கப்புறம் அந்த இடத்த எரிச்சிட்டு அடுத்த இடத்த சுத்தம் பண்ணி அங்கே விதைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இதுதான் வந்து ஷிஃப்டிங் கல்டிவேஷன்னு சொல்லுவாங்க. Neolithic people made pottery using a slow wheel called turntable or made out of hand. ஸோ அவங்க பாட்டை வந்து வெறும் கையாலையும் மேக் பண்ணுவாங்க, டர்ன் டேபிள் வீல் வச்சும் மேக் பண்ணுவாங்க. ஓகேவா. pottery was polished with pebbles and this process is known as burnishing. முதல்ல பாட்ரி இருந்துச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அதுவே இன்னும் பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஓகேவா. இது எல்லாம் தான் நியோலித்திக் சைட்ஸ். நம்ம மேலே பார்த்தோம்ல, நம்ம காஷ்மீரில் பார்த்தோம்ல பர்சாகும், அது நம்ம பீகார், சிரான் இந்த இடம்லாம். கீழே சவுத் இந்தியாவில் பார்த்தோன்னா பையம்பள்ளி தமிழ்நாட்டில், டி நரசிப்பூர், ஹெமீஜ் இது எல்லாமே நம்ம மேலே பார்த்த இடம் தான். இங்கே பாருங்கள் மேஹர்கர். ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் சைட்ஸ் நியோலித்திக் சைட்ஸை பொறுத்த வரைக்கும். மற்ற சைட்ஸும் வந்து எது எங்கே இருக்குது, இல்லை எந்த சைட்ஸ் வந்து எந்த கல்ச்சரோட சைட்ஸ் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து ப்ரீஹிஸ்டாரிக் கல்ச்சர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். அதில் ப்ரீஹிஸ்டாரிக் தமிழகம் பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்த பாயிண்ட்ஸ் தான் மேஜராக திருப்பி வரும், ஸோ ஒரி பண்ணிக்க வேண்டாம். லோவர் பேலியோலித்திக் கல்ச்சர் இன் தமிழ்நாடு. 1863 ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் டிஸ்கவர்ட் பேலியோலித்திக் சைட் அட் பல்லாவரம் நியர் சென்னை. ஓகேவா. They are the earliest finds of such tools in India. Hence, the hand axe assemblages were considered the Madras stone tool industry. இங்கே கண்டுபிடிச்ச ஹேண்ட் ஆக்ஸை வந்து மெட்ராஸ் ஸ்டோன் டூல் இண்டஸ்ட்ரியில் இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசம்ஷன் கொண்டு வந்தாங்க. தி டூல்ஸ் தட் ஹி டிஸ்கவர் ஆர் நவ் ஹவுஸ்ட் இன் சென்னை மியூசியமில் இப்போ வச்சுருக்காங்க. சைட்ஸ் என்னென்னா பல்லாவரம், குடியம் கேவ், அதிரம்பாக்கம், வடமதுரை, எருமைவெட்டிப்பாளையம் அண்ட் பரிக்குளம் இது எல்லாமே சைட்ஸ். டூல்ஸ் வந்து நார்த் ஆர்காட் அண்ட் தருமபுரி டிஸ்ட்ரிக்ஸ் எல்லாம் அந்த டூல்ஸை கண்டுபிடிச்சிருந்தாங்க. பீப்புள் யூஸ்ட் பசால்ட் ராக்ஸ் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆர்டிஃபேக்ட்ஸ். பசால்ட் ராக்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும், இது ஒரு டைப் ஆஃப் இக்னியஸ் ராக்ஸ் மால்டன் லாவாலேருந்து நமக்கு கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி நிறைய ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. மிடில் பேலியோலித்திக் கல்ச்சர் கேன் பி அப்சர்வ்ட் இன் சம் பார்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இன் சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு நம்ம மேப்பில் பார்த்தோம்ல, டி புதுப்பட்டி, சிவரக்கோட்டை ஆர்டிஃபேக்ட்ஸ் ஆஃப் மிடில் பேலியோலித்திக் டூல்ஸ் ஹேவ் பீன் கலெக்டட். எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஆர்டிஃபேக்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. நான் ஜஸ்ட் இதை ரீட் பண்ணிடுறேன், ஏன்னா இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறக்கூடிய கான்செப்ட்ஸ் எதுவும் பெருசாக கிடையாது, நேம் மட்டும்தான் இருக்கும். எவிடன்ஸ் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் மீசோலித்திக் ஹண்டர் கேதரர்ஸ் இஸ் ஃபவுண்டட் சென்னை, நார்த் ஆர்காட், தருமபுரி, சேலம், கோயம்புத்தூர், அரியலூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, மதுரை, சிவகங்கை, திருநெல்வேலி அண்ட் கன்னியாகுமரி. ஓகேவா. எவிடன்ஸ் ஃபார் தி எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இதே 2 தடவை டைப் ஆகிடுச்சு, சாரி.
Evidence of Neolithic villages found at Payyempalli in Vellore district and a few sites in Dharmapuri region. இந்த பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். எவிடன்ஸ் ஆஃப் நியோலித்திக் வில்லேஜ். நம்ம இது வரைக்கும் நியோலித்திக் சைட் பார்த்துருப்போம். இது வந்து நியோலித்திக் வில்லேஜ். நியோலித்திக் வில்லேஜே இருந்தது வந்து பையம்பள்ளியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அடுத்து அயர்ன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் பீரியட். The cultural period that succeeded Neolithic is called Iron Age. People used iron technology. The people of this age had knowledge of pottery making and metallurgy. They used iron and bronze objects and gold ornaments. They used shell ornaments and beads made of carnelian and quartz. நம்ம இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லையும் இந்த கார்னிலியன்ஸ் பற்றி படிப்போம். அவங்க இதை யூஸ் பண்ணி தான் நிறைய ஆர்னமெண்ட்ஸ் வந்து மேட் பண்ணியிருப்பாங்க. The evidence for Iron Age is found at many sites including Adichanallur in Thuthukudi district, Sanur near Maduranthakam and Sittanavasal near Pudukkottai. Megalithic burial sites are found in whole of the Tamil Nadu. ஓகேவா? இதுதான் அயன் ஏஜ் ஆர் மெகாலித்திக் பீரியட்னு சொல்லுவாங்க. மெகாலித்திக்கோட பரியல் டைப்ஸ் என்னென்னா, பீப்புள் கிரியேட்டட் பரியல்ஸ் வித் லார்ஜ் ஸ்டோன்ஸ் ஃபார் தி டெட் பீப்புள் அலாங் வித் தி கிரேவ் குட்ஸ். அவங்க இறந்தவர்கள் புதைக்கும் பழக்கம் வரைக்கும் முதல்ல பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அவங்க புதைக்கிறதோடு இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் கூட வச்சு புதைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கல்ச்சர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்க புதைக்கும் போது அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பேஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து கல் மேலே வந்து வைப்பாங்க தெரியுமா, அந்த கற்கள் வந்து வச்சு புதைக்க ஆரம்பித்தாங்க. சிமிலர் பரியல்ஸ் வேர் ஆல்சோ பில்ட் இன் ஏர்லி ஹிஸ்டாரிக் பீரியட் ஆர் சங்கம் ஏஜ். இது ஃபாலோ பண்ணாங்க. தி சங்கம் லிட்ரேச்சர் மென்ஷன்ஸ் தி வேரியஸ் burial practices of people. The megalithic burials are classified as dolmens, cysts, menhirs, rock-cut caves, urn burials and sarcophages. ஓகேவா? இதெல்லாம் என்ன டைப் ஆஃப் பரியல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நான் அதோட பிக்சர்ஸ் கீழே கொடுத்துருக்கேன். இதுதான் மென்ஹிர், இது வந்து urn, இது வந்து ஸ்டோன் சர்க்கிள் வித் மென்ஹிர். ஓகேவா? சாக்ரோபேஜஸ், டால்மென், சிஸ்ட், கொடுமணல், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஒரு ரீசன்ஸ் வச்சுருப்பாங்க ஒரு ரீஜியனில். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த டோல்மென், இந்த கொடுமணல் இதெல்லாம் பார்த்தோன்னா ஹோல்ஸ் வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா அந்த சோல் வந்து வெளியே வந்துட்டு உள்ளே போகிறதுக்கு அப்படின்னு நிறைய ஒரு அப்ஜெக்டிவ் வச்சு இதெல்லாம் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து அயன் ஏஜ் சொசைட்டி அண்ட் பாலிட்டி. அயன் ஏஜ் பீப்புள்ஸ் வந்து எப்படி இருந்தாங்க? அயன் ஏஜ் பீப்புள்ஸும் வந்து அக்ரிகல்ச்சரை ப்ராக்டிஸ் பண்ணாங்க அண்ட் பாஸ்டோரலிசம், ஆணிரைகள் மேய்ப்பும் வந்து வச்சுருந்தாங்க. எவிடன்ஸ் ஆஃப் ரைஸ் சீன் இன் மெகாலித்திக் சைட்ஸ் லைக் ஆதிச்சநல்லூர் இன் தூத்துக்குடி அண்ட் பொருந்தால் நியர் பழனி, இது எல்லாமே வந்து ரைஸ் விளைவிச்சதுக்கான ஒரு எவிடன்ஸும் வந்து கிடச்சிது இங்கே. தி சொசைட்டி ஹேஸ் செவரல் குரூப்ஸ் ஆஃப் பீப்புள். இப்போது நம்ம பார்த்தோம்ல, அந்த பீப்புள் வந்து குரூப்பாக ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகிருப்பாங்கன்னு சொல்லிட்டு, ஸோ அவங்கள வந்து ட்ரைப்ஸ்ன்னு சொல்கிறாங்க. தி சைஸ் ஆஃப் burials and the variations found in burial goods suggest that the existence of numerous social groups and their diverse practices. இப்போ அந்த பரியல்ஸ் பார்த்தோம்ல, அந்த பரியல்ஸ் கூட நிறைய கூட்ஸும் பொருள்களும் வச்சு புதைப்பாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போது அங்கேயுமே வந்து வேரியேஷன்ஸ் இருந்துச்சு, உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற வேரியேஷன்ஸ் அங்கேயே வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நல்லா உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்க மீன்ஸ் என்ன சொல்கிற, கொஞ்சம் வெல்தியாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே முத்துக்கள், பவளங்கள், வைடூரியங்கள் அந்த மாதிரி வச்சு புதைச்சிருப்பாங்க. ஒரு நார்மல் பீப்புளுக்கு தட்டு, சொம்பு, டம்ளர் அந்த மாதிரி வச்சு புதைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு வேரியேஷன்ஸ் வந்து டைவர்ஸ் ப்ராக்டிசஸ் வந்து நமக்கு அங்கேருந்தே தொடர்ந்துட்டு இருந்திருக்கு. சம் ஆஃப் தெம் சீம் டு ஹாவ் ஆர்கனைஸ்டு chiefdoms. ஒரு லீடர் மாதிரி இருந்திருப்பாங்க, ஒரு பர்டிகுலர் குரூப்புக்கு ஒரு லீடர், அந்த மாதிரி chiefdomஸும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. cattle lifting leading to wars and encroachment and expansion of territories had also started taking place in this period. ஸோ இவங்க வந்து பாஸ்டோரலிசமும் ஃபாலோ பண்ணாங்க இல்லையா. ஸோ அப்போது இவங்க வளர்க்குற மாடுகளை வந்து யாராவது எடுத்துகிட்டு போயிட்டாலோ
இல்லை ஏதாவது தீமை விளைவிச்சாலோ சண்டை போட ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி சண்டை போட்டு ஒருத்தங்களோட ஏரியாவை இன்னொருத்தங்க ஆக்குபை பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதுதான் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்படி அவங்க டெரிட்டரியை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இது எல்லாமே அப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே ஜஸ்ட் ஒரு பேசிக்கான மிஸ்சலேனியஸ் திங்ஸ் ஃப்ரம் புக்ஸ். இவர் தான் Sir Robert Bruce Foote discovered the first Paleolithic tools in India at பல்லாவரம். ஓகேவா, இதுதான் அவங்க கண்டுபிடிச்சது. குடியம் கேவ் பார்த்தோம்ல, அது இதுதான். இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண டூல்ஸ். அடுத்து இப்போ நம்ம பார்த்தோம்ல கம்ப்ளீட்டாக, அதோட ஒரு ஓவர் வியூ தான். தமிழகமில் எப்படி இருந்தது நம்ம பார்த்தது தான். பேலியோலித்திக் பீரியடில் ஹேண்ட் ஆக்சஸும் க்ளீவர்ஸும் யூஸ் பண்ணாங்க. ஹண்டிங் அண்ட் கேதரிங் சொசைட்டியாக தான் இருந்தாங்க. மீசோலித்திக்லேயும் அதே தான், ஆனால் அது சின்ன சைஸில் யூஸ் பண்ணாங்க. மைக்ரோலித்திக் டூல்ஸையும் யூஸ் பண்ணாங்க. இவங்களும் ஹண்டிங் அண்ட் கேதரிங் தான் பண்ணாங்க. இந்த இடத்துல மெட்டல் நாலேஜ் கிடையாது. அடுத்து நியோலித்திக் பீரியடில் பாலிஷ்டு ஸ்டோன் ஆக்சஸ் பாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணாங்க. மைக்ரோலித்திக்ஸை யூஸ் பண்ணாங்க. ஓகேவா, டொமஸ்டிகேஷன் ஆஃப் அனிமல்ஸ், கல்டிவேஷன்ஸ் இதெல்லாமே இங்கே தான் டெவலப் ஆச்சு. இந்த இடத்துல கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ் அண்ட் பாஸ்டோரல் குரூப்ஸ், இவங்க 2 பேருமே வாழ்ந்தாங்க. அயன் ஏஜ் ஏஜில் மெகாலித்திக் பரியல் கஸ்டம்ஸ், கோ எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஹண்டர் கேதரர்ஸ் அண்ட் பாஸ்டோரல் குரூப்ஸ், டெவலப்மெண்ட் ஆஃப் சீஃப்டம் இதெல்லாமே இங்கே தான் நடந்துச்சு. நாலேஜ் ஆஃப் அயன் இதெல்லாமே இந்த இடத்துல தான் வந்தது. ஓகேவா, நெக்ஸ்ட் ஏர்லி ஹிஸ்டாரிக் அண்ட் சங்கம் ஏஜ், கல்ச்சுரல் ட்ரேட்ஸ் ஆஃப் அயன் ஏஜ், மொனார்ச்சீஸு இது எல்லாமே நம்ம அடுத்தடுத்து பார்ப்போம். ஓகேவா, ஸோ இதுதான் கொஞ்சம் ஒரு பேசிக் சார்ட்டு. அடுத்து ப்ரீ ஹிஸ்டாரிக் ராக் ஆர்ட் ஆஃப் தமிழ்நாடு, இதெல்லாமே ஃபேக்ட், தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இங்கெல்லாம் பெயிண்டிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழ்வளவை விழுப்புரம், உசிலம்பட்டி மதுரை, குமுதிபதி கோயம்புத்தூர், மாவடைப்பு கோயம்புத்தூர், பொறிவரை கேவ் கரிக்கையூர் நீலகிரி. ஓகேவா, ஸோ இதோட இன்றைக்கி செஷன் முடிச்சுக்கலாம். ஏன்னா இது ரொம்ப டைம் போயிட்டே இருக்குது, டைம் எடுக்குது. ஸோ உங்களுக்கும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம அடுத்து ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ் பார்ப்போம். ஆன்ஷியன்ட் சிவிலைசேஷன்ஸ்னால் என்ன, அது லைட்டாக பேசிக் மாதிரி தான் டச் பண்ணுவோம். பேசிக் மாதிரி டச் பண்ணிட்டு டேரெக்டாக இண்டஸ் சிவிலைசேஷனுக்கு போயிடுவோம். ஓகேவா, ஸோ தேங்க்யூ. எல்லோரும் புக்கில் எடுத்து படிங்க. அண்டு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க. ஃபீட்பேக் கொடுங்க, எப்படி இருந்தது, என்ன பண்ணணும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறதெல்லாம். ஸோ நெக்ஸ்ட்டு செஷனில் மீட் பண்ணலாம். நன்றி. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.